சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, கண்மணியோட ஹஸ்பண்ட் ஆறுமுகத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாவித்திரி வந்து வேலை வாங்குவாங்க. அவங்க வந்து காஃபிய வந்து தெரியாம கீழ கொட்டிட்டு, அத வந்து ஆறுமுகத்த துடைக்க சொல்லுவாங்க. ஆறுமுகமும் இந்த வேலைய பண்ணிட்டு இருப்பாங்க. இத பார்த்த கண்மணிக்கு வந்து ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா, கோவம் வந்துருச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தா அவள வந்து வேலை செய்ய வச்சிருப்பீங்க. ஏன் வேற யாருமே வேலை செய்யலையா? அவர எப்படி நீங்க துடைக்க சொல்லலாம்? இனிமே இந்த மாரி வேலைலாம் சொன்னீங்க அப்படின்னா, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை இல்ல. ஒழுங்கா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சாவித்திரிய பார்த்தீங்கன்னா, கண்மணி வந்து திட்டிட்டு போயிருவாங்க. இன்னொரு சைடு வந்து சாவித்திரியும், தாமரையும் சேர்ந்து இந்த தமிழ்ச்செல்விய வந்து எப்படியாவது அவ குழந்தைய வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால கையில வந்து எண்ணெய எடுத்துட்டு, இந்த எண்ணெயால அவ வழுக்கி விழுற மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கீழ எண்ணெய வந்து ஊத்தி விட்டுருவாங்க. அத பார்க்காம வந்து தமிழ்ச்செல்வி பார்த்தீங்க அப்படின்னா, வழுக்கி வந்து கீழ விழுந்துருவாங்க. ஸோ ஏற்கனவே அவங்க ரெட்ட குழந்தைய சுமந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில அவங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம, அவங்க வந்து எண்ணெய பார்க்காம வழுக்கி விழுந்தனால பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயோ வயித்துல அடிபட்டு ரொம்பவே துடிச்சு போயிட்டாங்க. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ தமிழ்ச்செல்விக்கு எதுவும் ஆகாம இருக்குமா? இல்ல ஏதாவது பிரச்சனை வந்துருமா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.